Hello friends. So இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா transport in plants. Transport in plants. So இது என்ன டாபிக்? Transport in plants. So இந்த டாபிக் வந்து it's a botany topic. So இது வந்து பியூரா வந்து நம்ம plant உடைய transportation பத்தி பார்க்க போறோம். ஸோ அது நம்ம வந்து நிறைய கான்செப்ட்ஸ் இதில் வந்து நிறைய தியரிஸ் எல்லாம் நம்ம படிக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு கொஷின், பிளான்ட்ஸ்க்கு சர்க்குலேட்டரி சிஸ்டம் இருக்கா இல்லை? டூ பிளான்ட்ஸ் ஹேவ் சர்க்குலேட்டரி சிஸ்டம்? டூ பிளான்ட்ஸ் ஹேவ் சர்க்குலேட்டரி? ஸோ வீடியோவை கொஞ்சம் பாஸ் பண்ணிவிட்டு இந்த கொஷனுக்கு ஆன்சர் பண்ண முடியுதான்னு ட்ரை பண்ணுங்கள். பிளான்ட்ஸ்க்கு சர்க்குலேட்டரி சிஸ்டம் இருக்கா இல்லையா? ஆன்சர் பார்த்தீங்கன்னா அதுக்கு சர்க்குலேட்டரி சிஸ்டம் கிடையாது. இப்போ அனிமல்ஸ் வந்து நமக்கு வந்து ஒரு சர்க்குலேட்டரி சிஸ்டம் இருக்கு. வி ஹேவ் ஹார்ட் அண்ட் லங்ஸ், கரெக்ட். ஆனால் அந்த மாதிரி பிளான்ட்ஸுக்கு ஒரு தனி மெக்கானிசம் கிடையாது. ஸோ அது அப்போது எப்படி பிளான்ட் வந்து தனக்கு தேவையான ஃபுட்டையும் சரி, வாட்டரையும் சரி, நியூட்ரியன்ஸையும் சரி எப்படி வந்து அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணுது? ஸோ இதுதான் வந்து ஒரு பெரிய கொஷின் தான். தென் how plants survive. ஸோ அதுக்கிட்ட ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் மெக்கானிசம் இல்லைன்னா, அதாவது ஒரு சர்க்குலேட்டரி சிஸ்டம் இல்லைன்னா அப்போ எப்படி அது டிரான்ஸ்போர்ட்டேட் பண்ணுது? ஸோ இதை பற்றி தான் இந்த சாப்டரில் டீட்டெயிலாக நம்ம படிக்க போகிறோம். ஸோ இப்போ இந்த சாப்டரில் பார்த்தீங்கன்னா we'll be categorizing this chapter into two different parts. ஓகே, ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக் நாலேஜ் எல்லாம் வந்து நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். அதாவது நம்ம ஆல்ரெடி படித்த கான்செப்ட்ஸை வந்து நம்ம ரிவைஸ் பண்ண போகிறோம். அடுத்த செகண்ட் ஹாஃப் தான் நம்ம பியூர்லி will be going into transportation. ஸோ நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த சாப்டர் கிளியராக படிச்சிட்டிங்கன்னா செகண்ட் ஹாஃப் வந்து it will be completely easy. ஸோ அதனால் we'll first move with the first part, then we'll move on to the second part. Okay. To start with, transportation plant could be divided into two types. First one is short distance transport. Short distance transport. Second one is long distance transport. So, adina the short distance and long distance. Short distance அப்படினு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பிளான்ட்ல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் செல் டு செல், ஒரு செல்லேருந்து அனதர் செல்லுக்கு சில நியூட்ரியன்ஸை நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ண வேண்டியது இருக்குது, கரெக்டாக. அதே மாதிரி இன்சைட் த செல் தேர் ஆர் மெனி ஆர்கனல்ஸ், கரெக்ட். ஸோ அதுக்குள்ளே டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது ஷார்ட் டிஸ்டன்ஸில் வரும். ஸோ இந்த மாதிரி சின்ன டிஸ்டன்ஸை கவர் பண்ணுறது நம்ம ஷார்ட் டிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். லாங் டிஸ்டன்ஸ் அப்படின்னா டு மெனி மீட்டர்ஸ் லென்த்துக்கு நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது வந்து லாங் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்போர்ட்னு சொல்லுவோம். இது ரெண்டுமே வந்து ஒரு பிளான்ட்டாக நடக்கும், ஷார்ட் டிஸ்டன்ஸ் as well as long distance. இப்போ ஷார்ட் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்போர்ட்டில் நிறைய இருக்குது, அதாவது ஒரு வே ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்குது. அது வந்து சூழலுக்கு ஏற்ற மாதிரி பிளான்ட் வந்து அடாப்ட் பண்ணிக்குது, சரிங்களா. ஃபர்ஸ்ட் டாபிக் will be diffusion. Second topic will be facilitated diffusion. Third topic will be active transport. Fourth one will be osmosis, and we have imbibition. Finally, plasmolysis. So இந்த டாபிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷார்ட் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்போர்ட்ல கவர் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த சாப்டர். ஓகே, ஸோ இது ஒரு டாப்பிக்கே நம்ம டீட்டெயிலாக வந்து நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம். அதாவது விச் இஸ் த டிரைவிங் ஃபோர்ஸ், ஹவு திஸ் டேக்ஸ் பிளேஸ், எங்கே நடக்குது. ஸோ இது எல்லாமே தெரிஞ்சால் தான் உங்களால் நீட் கொஷின்ஸை ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். மோரோவர் நம்ம லாங் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்போர்ட்டில் எதை பற்றி படிக்க போகிறோம்னா we are going to see the xylem transport as well as phloem. Okay, so we'll be talking about xylem as well as phloem transport. ஸோ நம்ம இதில் படிக்கிற கான்செப்ட் எல்லாத்தையுமே வந்து இதில் அப்ளை பண்ணணும், கிளியர். ஸோ வந்து இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி if I have any questions, you can post it in the comments below.
ஆல்சோ ஐ வில் ஆல்சோ ஆஸ்க் சர்டன் கொஷின்ஸ். ஓகே, ஸோ அதை வந்து நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் திங்க் பண்ணுங்க அதை பற்றி. ஏன்னா நம்ம யோசிச்சோன்னா தான் நம்மளால் வந்து இந்த கான்செப்டை கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது நிறைய டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க. Okay, first we'll start with diffusion. இப்போ வந்து நம்ம நிறைய சப்ஸ்டன்சஸ் வந்து டிஃப்யூசர்ஸ்ன்னு சொல்லுவோம். நிறைய இடத்துல நீங்கள் படிச்சிருப்பீங்க டிஃப்யூசர் அப்படின்னு சொல்லி. பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணி எடுத்து, ஓகே, ஒரு சின்ன கிளாஸ் பீக்கரில் நம்ம வந்து தண்ணி எடுத்துக்கோம். அந்த தண்ணியில் வந்து ஒரு ட்ராப் 2 ட்ராப் இங்க் நம்ம வந்து பாஸ் பண்ணணும். எனி கலர் இங்க், இட் கேன் பி ரெட், ப்ளூ, க்ரீன், இந்த மாதிரி எந்த கலராக இருந்தாலும் பரவாயில்ல. யூ வாண்ட் ஜஸ்ட் ஆட் இட் டு த வாட்டர். அப்போ என்ன ஆகும், ஸ்லோவாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வாட்டர் வந்து கலர் சேஞ்ச் ஆகும். கரெக்ட், ஒரு 5 minutes விட்டு பாருங்கள், அந்த ஃபுல் கலருமே வந்து இட் வில் பி ட்ரான்ஸ்ஃபார்ம் டு த பர்டிகுலர் கலர். அது எப்படி நடக்குதுன்னா பிகாஸ் ஆஃப் திஸ் ப்ராசஸ் டிஃப்யூஷன், த இங்க் டிஃப்யூசர்ஸ்ன்னு சொல்லுவோம். கரெக்ட், ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம் டிஃப்யூஷன். ஸோ எக்ஸாக்டாக டிஃப்யூஷன்னா என்ன, டிஃப்யூஷன்னா எக்ஸாக்டாக என்னன்னு நம்மளுக்கு வந்து இந்த டாப்பிக்கில் பார்க்கலாம். ஸோ டிஃப்யூஷன் வந்து ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்போர்ட். டிஃப்யூஷன் வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லெட் அஸ் அஸ்யூம் we have 2 compartments. Okay, we have compartment A and compartment B. Now what happens, I have some molecules here. Okay, so now I want to, let us assume these are some solute particles. Okay, this is water and these are some solute. Okay, here also water is present. Okay, empty space is water. These are all solute particles. Now, solute will move from which compartment to which compartment? So you can pause the video and think of it. Again, I'll repeat the question. Question பார்த்தீங்கன்னா 2 compartment இருக்கு. Compartment A and compartment B. Compartment A வந்து it is a solution. Here it is a pure water. It is a pure water. Here it is a solution. இந்த சொல்யூஷனில் solute பார்ட்டிகல்ஸும் இருக்குது, சால்வெண்ட்டும் இருக்குது. இப்போ எங்கேருந்து எங்கே இந்த solute particle ட்ராவல் ஆகும், ஃப்ரம் A to B or whether it will go from B to A. So you can pause the video and think about it. Okay, so the answer is ரொம்ப சிம்பிள். அதாவது A கம்பார்ட்மெண்ட்லேருந்து B கம்பார்ட்மெண்ட்டுக்கு இந்த solute particles வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். கரெக்ட், so that is the ultimate diffusion. So these particles will move from compartment A to compartment B, that is from higher concentration to lower concentration. So higher concentration and the lower concentration to the molecules of the travel arm. It can be any molecule. It doesn't mean solute that travel aguma, solvent travel agada, அப்படில கிடையாது. எந்த high concentration வந்து ஒரு low concentration க்கு travel பண்ணும். இங்க பாத்தீங்கன்னா ரெண்டுத்துலயுமே வாட்டர் இருக்கு. வாட்டர் வந்து இட் இஸ் ஆஃப் ஈக்குவல் கான்சன்ட்ரேஷன், அதனால வாட்டர் வந்து இங்கே ட்ராவல் ஆகும். ஆனால் இந்த இடத்துல solute particle it is 0, but here there are many particles, around 10 to 15 particles are here. ஸோ அதனால solute particle தான் ஹை கான்சன்ட்ரேஷன் வந்து லோ கான்சன்ட்ரேஷனுக்கு ட்ராவல் ஆகும். தட் இஸ் கால்ட் டிஃப்யூஷன். டிஃப்யூஷன் இஸ் நத்திங் பட் யூ ஆர் கோயிங் டு மூவ் யுவர் மாலிக்யூல்ஸ் ஃப்ரம் ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு லோவர் கான்சன்ட்ரேஷன். ஓகே, இப்போ இதுக்கு எனர்ஜி தேவையா? இப்போ நம்ம மாலிக்யூல்ஸை வந்து ஹை கான்சன்ட்ரேஷன் வந்து லோ கான்சன்ட்ரேஷனுக்கு மூவ் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு எனர்ஜி தேவையா? do we require energy for this? இதுக்கு எனர்ஜி தேவையா? எனர்ஜி தேவைப்படாது. ஏன்னா இது வந்து கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் தான் டிரைவிங் ஃபோர்ஸ். ஸோ கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் இஸ் த டிரைவிங் ஃபோர்ஸ். ஸோ கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் தான் இதுக்கு டிரைவிங் ஃபோர்ஸ். அதனால இதுக்கு எனர்ஜி வந்து எந்த அமௌண்ட்டும் தேவைப்படாது. அதனால டிஃப்யூஷன் இஸ் அ பாசிவ் ப்ராசஸ்.
இஸ் அ பாசிவ் ப்ராசஸ். பாசிவ் ப்ராசஸ்னா எனர்ஜி தேவைப்படாத ப்ராசஸ் பேர் பாசிவ் ப்ராசஸ். ஆக்டிவ் ப்ராசஸ்ல வந்து உங்களுக்கு எனர்ஜி தேவைப்படும் இந்த ஃபார்ம் ஆஃப் ஏடிபி. ஓகே, ஸோ இட் இஸ் அ பாசிவ் ப்ராசஸ். கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் தான் இதுல வந்து டிரைவிங் ஃபோர்ஸ் ஆக்ட். ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த டயக்ராம்ல இருந்து என்ன கற்றுக்கிட்டோம்? we require a concentration gradient. So concentration gradient is required. Concentration gradient வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு பாசிவ் ப்ராசஸ். இதுக்கு வந்து எனர்ஜி வந்து எந்த ஃபார்ம்லையுமே தேவைப்படாது. ஆனால் இட்ஸ் அ பாசிவ் ப்ராசஸ். சரி, இப்போ இந்த பிளான்ட்ஸ்க்கு இதுக்கு எது எப்படி டிஃப்யூஷன் யூஸ் ஆகும்? இப்போ நம்ம பிளான்ட்ஸை பற்றி தான் டீட்டெயில் ஸ்டடி பண்ண போகிறோம். டிஃப்யூஷன் இஸ் அ நார்மல் ப்ராசஸ். இட் ஹேப்பன்ஸ். கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் இருந்தால் எங்கே இருந்தாலும் அது வந்து டிஃப்யூஸ் ஆகும். ஆனால் பிளான்ட்டுக்கு எப்படி இது யூஸ் ஆகும் அப்படின்னு பார்க்கணும். பிளான்ட்ஸ்க்கு வந்து இது பர்டிகுலராக எங்கே யூஸ் ஆகும்னா, இன் பிளான்ட்ஸ் it will be particularly useful in gaseous transport. So gaseous transport, that is oxygen coming in, carbon dioxide leaving out, இந்த மாதிரி பிளான்ட் செல்ல நடக்கிற எல்லா ப்ராசஸுமே வந்து டிஃப்யூஷன் மூலமாக தான் நடக்கும். ஸோ பிளான்ட்டுக்கு வந்து மேஜராக கேஷியஸ் டிரான்ஸ்போர்ட்டுக்கு டிஃப்யூஷன் இஸ் அ மஸ்ட். ஓகே, சரி, வெறும் கேஷியஸ் டிரான்ஸ்போர்ட் தான் டிஃப்யூஷன் தேவைப்படுமா? லிக்விட் சாலிட்ஸ்லாம் தேவைப்படாதா? லிக்விட் சாலிட்ஸ்லையும் டிஃப்யூஷன் நடக்கும். ஓகே, ஸோ when you talk about the states, பிளான்ட்ஸ்க்கு gaseous transportல வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ gaseous transportuக்கு பிளான்ட்ஸ்க்கு வந்து டிஃப்யூஷன் வந்து இஸ் அ மஸ்ட். ஜென்ரலாக வந்து டிஃப்யூஷன் பார்த்தீங்கன்னா ஜென்ரலி லிக்விட் கேஸ் இது ரெண்டுத்துமே டிஃப்யூஷன் நடக்கும். அதே மாதிரி டிஃப்யூஷன் ஆஃப் சாலிட்ஸ். ஸோ லிக்விட் அண்ட் கேஸுக்கு டிஃப்யூஷன் வில் டேக் பிளேஸ். அதே மாதிரி டிஃப்யூஷன் ஆஃப் சாலிட்ஸ் வில் டேக் பிளேஸ். இன் சாலிட்ஸ் இஸ் நாட் பாசிபிள். இன் சாலிட்ஸ் டிஃப்யூஷன் won't occur. ஸோ நீங்கள் என்சிஆர்டியில் பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாகவே கொடுத்துருப்பாங்க. டிஃப்யூஷன் இன் சாலிட் இஸ் நாட் அ ப்ராசஸ். டிஃப்யூஷன் ஆஃப் சாலிட் இஸ் பாசிபிள். பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம சொல்யூட் பார்ப்போம். கரெக்டாக இப்போ சொல்யூட் 15 சொல்யூட் மாலிகூல்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபரிங் டு த பியூர் சாலிட். அந்த எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம். அது வந்து நீங்கள் ஆஃப் சாலிட்ஸ்க்கு எடுத்துக்கணும். லிக்விட் அண்ட் கேஸ் ஆப்வியஸ்லி டிஃப்யூஷன் வில் டேக் பிளேஸ். பட் இன் சாலிட்ஸ் டிஃப்யூஷன் won't occur. ஸோ பிளான்ட்ஸ்க்கு வந்து டிஃப்யூஷன் எங்கே தேவைப்படும்னா கேஷியஸ் டிரான்ஸ்போர்ட். அதாவது ஒன் செல் டு நெக்ஸ்ட் செல்லுக்கு வந்து கேஸை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுற போது உங்களுக்கு டிஃப்யூஷன் வந்து முக்கியமாக தேவைப்படும். ஓகே, ஸோ ஒரு ரீகேப் பார்த்துலாம். டிஃப்யூஷன் இஸ் அ ஷார்ட் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்போர்ட். இதுக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் இஸ் ரிக்வயர்ட். கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் இஸ் அ மஸ்ட். இட்ஸ் அ பாசிவ் டிரான்ஸ்போர்ட். எனர்ஜி தேவைப்படாது. ஏன்னா இதுக்கு கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட்டே ஒரு டிரைவிங் ஃபோர்ஸாக இருக்குது. பிளான்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா gaseous transportக்கு diffusion is a very important process. It's a mode of transport by which gas is transported. Liquids, gases को diffusion தேவைப்படும். Diffusion of solids will take place, but in solids diffusion doesn't take place. Now we'll see the parameters. Okay, next topic, parameters affecting diffusion. இப்போ எந்தெந்த parametersலாம் diffusion வந்து affect பண்ணுன்னு பார்க்கலாம். Okay, first topic will be temperature. That is the variable T. இப்போ வந்து you can pause the video. இப்போ டெம்பரேச்சர் வந்து எப்படி டிஃப்யூஷனை அஃபெக்ட் பண்ணும்? யூ கேன் பாஸ் த வீடியோ அண்ட் திங்க் அபவுட் இட். இப்போ பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா இஃப் யூ இன்க்ரீஸ் த டெம்பரேச்சர், நீங்கள் வந்து ஒரு இடத்துல வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறீங்கன்னா கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் த மாலிக்யூல் வில் இன்க்ரீஸ். கரெக்ட்? நீங்கள் வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி இருக்குது, அதை நல்லா ஹீட் பண்ணிகிட்டே இருக்கீங்க, டெம்பரேச்சர் அதிகப்படுத்திட்டே இருந்தீங்கன்னா மாலிக்யூல் வந்து ஒன்றும் ரேண்டமாக மூவ்.
அதுக்கு தான் வந்து உங்களுக்கு கடைசியில் இட் லீட்ஸ் டு த பாயில் ஆஃப் வாட்டர். கரெக்டாக? ஸோ அவ்வளோ ரேண்டம்னஸ்க்கு டெம்பரேச்சர் உதவும். ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா டிஃப்யூஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். டிஃப்யூஷன் வந்து ஆப்வியஸாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஒரு இடத்துல ஒரு ப்ராசஸில் டெம்பரேச்சர் அதிகப்படுத்திட்டே இருந்தீங்கன்னா டிஃப்யூஷன் வந்து வேகமாக இருக்கும். ஓகே, ஸோ இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம்னா ரேட் ஆஃப் டிஃப்யூஷன். ப்ரிசைஸாக கரெக்டாக சொல்லணும்னா அது பேர் ரேட் ஆஃப் டிஃப்யூஷன். ஸோ டெம்பரேச்சர் அதிகமாச்சுன்னா ரேட் ஆஃப் டிஃப்யூஷன் கண்டிப்பாக அதிகம். ஓகே, செகண்ட் பேராமீட்டர் ப்ரெஷர். இப்போ இந்த ப்ரெஷர் பேராமீட்டர் பார்க்குறபோது இப்போ ப்ரெஷர் இருக்கு. ஸோ நீங்கள் ப்ரெஷரை வந்து அதிகப்படுத்துறீங்க, ஒரு சிஸ்டமில் ப்ரெஷரைஸ் பண்ணுறீங்க. ஓகே, இப்போ நீங்கள் இதை பற்றி திங்க் பண்ணுங்கள். யூ கேன் பாஸ் த வீடியோ அண்ட் திங்க் ஃபார் ஃபியூ மினிட்ஸ். ப்ரெஷர் அதிகப்படுத்தினா ரேட் ஆஃப் டிஃப்யூஷன் என்ன ஆகும்? ஆன்சர் வந்து ரொம்ப சிம்பிள். ப்ரெஷரை நீங்கள் அதிகப்படுத்த மாலிக்யூல்ஸ் மூவ்மெண்ட் வந்து கம்மியாகும். ஏன்னா நீங்கள் வந்து ரொம்ப ப்ரெஷரைஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. கரெக்டாக? ஸோ அதனால ரேட் ஆஃப் டிஃப்யூஷன் will decrease. So if pressure increases, rate of diffusion will decrease. The third parameter is surface to volume ratio. Surface to volume ratio. அதாவது surface area. Compared to your volume, we are comparing our surface area of the containers. So அப்படி பார்த்தீங்கன்னா if your surface area to volume ratio increases, rate of diffusion increases. So surface area வந்து ஒரு பெரிய important parameter. So நிறைய surface area இருந்துச்சுன்னா diffusion வந்து ஈஸியாக நடக்கும். So surface area to volume ratio is a very important parameter. And fourth one will be the molecular weight of the solute. So molecular weight of the solute. இப்போ suppose we have a solute, correct? இந்த solute உடைய molecular weight வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னா what will happen to your diffusion? Diffusion ஈஸியா நடக்குமா? You can pause the video and think. Answer is very simple. இப்போ வந்து ஒரு heavy person, ஓகே, இப்போ வந்து ஒரு பர்சன் வந்து இப்போ எப்படி சொல்லலாம், ஒரு ஒபீஸ் பர்சன் எடுத்துப்போம், ஒரு தின் பர்சன் எடுத்துப்போம். இப்போ வந்து ரொம்ப அதிகமாக வெயிட் இருக்கவர் வந்து கம்மியாக தான் ஓட முடியும். அவரால் அவ்வளோ ஸ்பீடுக்கு ஓட முடியாது. ஒரு தின் பர்சனோட கம்பேர் பண்ணுறபோது அவரால் கம்மியாக தான் ஓட முடியும். அதே மாதிரி தான் ஒரு மாலிக்யூல் வந்து அதோடைய மாலிகுலர் வெயிட் அதிகமாக போக போக டிஃப்யூஷன் வந்து கம்மியாகும். ஸோ மாலிகுலர் வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆக டிஃப்யூஷன் ரேட் வந்து கம்மியாகும். இது மாலிகுலர் வெயிட்டுக்கு மட்டும் கிடையாது, ஈவன் ஃபார் எ சைஸ். இது மாலிகுலர் வெயிட் மட்டும் கிடையாது, ஈவன் ஃபார் எ சைஸ் ஆஃப் த சொல்யூட் அதுக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் சைஸை கம்பேர் பண்ணிங்கனாலும் இதே தான் நடக்கும். இப்போ சைஸ் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறீங்கன்னா your diffusion rate will surely decrease. So these are some of the parameters which is affecting your diffusion. ஸோ இப்போ அடுத்த மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டுக்கு போகணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், டிஃப்யூஷன் பற்றி பார்த்தோம். டிஃப்யூஷனை என்னன்னு டிஃபைன் பண்ணோம். அதுக்கப்புறம் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த ரேட் ஆஃப் டிஃப்யூஷன் அதை பற்றியும் பார்த்தோம். பிளான்ட்டுக்கு எங்கே டிஃப்யூஷன் யூஸ் ஆகும் அதையும் பார்த்தோம். ஸோ இது எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் டாபிக் நம்ம கவர் பண்ணிடுவோம். செகண்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா வில் பி டாக்கிங் அபவுட் ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன். நம்ம அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன். சரி, இப்போ ஆல்ரெடி நம்ம டிஃப்யூஷன்னா என்னன்னு பார்த்துட்டோம். ஸோ டிஃப்யூஷனுக்கு அர்த்தம் நமக்கு ஆல்ரெடி தெரியும்.
ஸோ இந்த வேர்டுடைய அர்த்தம் நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம். டிஃப்யூஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா நமக்கு. அதுக்கு அந்த ஃபெசிலிட்டேஷன். ஃபெசிலிட்டேஷன் என்ன? ஃபெசிலிட்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்ப், வந்து ஒரு ப்ராசஸை ஒருத்தர் ஃபெசிலிட்டேட் பண்ணுறாரு, இந்த சீஃப் கேஸ் இதை ஃபெசிலிட்டேட் பண்ணாங்க, இப்படிலாம் நீங்கள் வந்து நிறைய இடத்துல கேட்டுருப்பீங்க. ஃபெசிலிட்டேட் அப்படின்னா ஒரு ஹெல்ப் மாதிரி. ஓகே, ஸோ அந்த மாதிரி இந்த டிஃப்யூஷனுக்கு ஏன் ஹெல்ப் தேவை? ஓகே, ஃபெசிலிட்டேஷன் மீன்ஸ் யூ ஆர் ஹெல்பிங். இப்போ டிஃப்யூஷனுக்கு ஏன் ஹெல்ப் தேவை? டிஃப்யூஷன் நார்மலாக கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் இருந்தாலே நடந்துடும். ஸோ whenever there is a concentration gradient, okay, concentration gradient இருந்தாலே நடக்கிறது டிஃப்யூஷன். ஆனால் இதுக்கு ஏன் ஹெல்ப் தேவை? இதுக்கு ஏன் ஹெல்ப் தேவை? இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். இப்போ டிஃப்யூஷன் கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட்ல நடந்துட்டு போகுது, பட் இதுக்கு ஏன் நம்ம ஹெல்ப் பண்ணணும்? இது வந்து ஒரு ட்ரிக்கியான கொஸ்டின். நீங்கள் பாஸ் பண்ணி நீங்கள் யோசிக்கலாம், எதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும், ஏன் நம்ம இந்த டிஃப்யூஷனுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திங்க் பண்ணணும். ஸோ இப்போ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஐடியா நமக்கு என்ன வரும்னா இந்த சொல்யூட் பற்றி. சொல்யூட் எல்லாம் சேமா, பிளான்ட்ல டிரான்ஸ்போர்ட் ஆகிற எல்லா சொல்யூட்டுமே சேமா. ஃபார் எக்ஸாம்பிள் பிளான்ட் செல் வந்து உங்களுக்கு CO2 உள்ள போகும், ஆக்சிஜன் வெளியே போகும். கரெக்டாக CO2 will be taken in, oxygen will be released. அப்படிதான் உங்களுக்கு photosynthesis நடக்கும். கரெக்ட். ஸோ we have CO2 and CO2 இருக்கு, O2 இருக்கு. அதுக்கப்புறம் இம்பார்ட்டண்ட்டான ஒரு மாலிக்யூல் ஃபோட்டோசிந்தசிஸ். ஃபோட்டோசிந்தசிஸ்ல நமக்கு பிளான்ட் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது? குளுக்கோஸ். கரெக்ட். ஸோ குளுக்கோஸ் அது எப்படி டிரான்ஸ்போர்ட் ஆகுது? சுக்ரோஸா டிரான்ஸ்போர்ட் ஆகுது. குளுக்கோஸா ப்ரொடியூஸ் ஆகிற சுகர் சுக்ரோஸா டிரான்ஸ்போர்ட் ஆகுது. அதுக்கப்புறம் we have glycerol and some fats also is being produced. So glycerol will be there. We have some amino acids. Good. Okay. We have many charged ions. Na plus, K plus, Cl minus, Ca2 plus. இந்த மாதிரி நிறைய சார்ஜ் அயான்ஸ் வரும். அப்போ இந்த மாதிரி நிறைய மாலிக்யூல்ஸ் வந்து நம்ம பிளான்ட் செல்ல பாடியில டிரான்ஸ்போர்ட் ஆகிறத பார்க்கணும். அப்போ இது ஒரு எல்லா மாலிக்யூலும் சேமா? இல்லை, எல்லா மாலிக்யூலுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கு. இதெல்லாம் நீங்கள் கெமிஸ்ட்ரியில் நிறைய படிச்சிருப்பீங்க, அதாவது போலர், நான் போலார். கரெக்ட். ஸோ அதை பற்றி நீங்கள் டீட்டெயில்ஸ் ஸ்டடி பண்ணியிருக்கீங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் எல்லா மாலிக்யூலுமே வந்து டிஃப்ரெண்ட், யூனிக். ஸோ எல்லா மாலிக்யூலுமே வந்து கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் இருந்தால் நான் உள்ளே போயிடுவேன்னு அர்த்தம் கிடையாது. ஏன்னா ஒரு பெரிய பேரியர் இருக்கு, அதுதான் செல் மெம்பரேன். Your cell membrane is a lipid bilayer. Okay. The cell membrane பார்த்தீங்கன்னா it will be made up of lipid bilayer, that is 2 layers of lipid will be there. It is made up of phospholipids. So உங்கள் cell membrane வந்து, suppose this is your cell membrane, you will be having your phosphorus head and your lipids. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து உங்களுடைய லிப்பிட் பைலேயரோட ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்துருக்கீங்க. கரெக்ட். ஸோ திஸ் இஸ் யுவர் லிப்பிட் பைலேயர். ஸோ இட் இஸ் மேட் அப் ஆஃப் லிப்பிட் டெயில்ஸ் அண்ட் ஃபாஸ்பரஸ் ஹெட். ஸோ இப்போ இந்த லேயரை கிராஸ் பண்ணி தான் உங்கள் மாலிக்யூல்ஸ் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகும். ஸோ அது ஒரு பெரிய பேரியர். செல் வால் வந்து பேரியராக நீங்கள் கேட்பீங்க. ஸோ யூ கேன் பாஸ் அண்ட் திங்க், செல் வால் வந்து ஒரு பேரியராக இருக்குமா இதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல் வால் இதுக்கு பேரியராகவே இருக்காது. ஏன்னா பிளான்ட் செல்ஸ் எல்லாத்தையுமே செல் வால் இருக்கும். செல் வால் வந்து இந்த மாலிக்யூல்ஸ்க்கு பேரியராகவே இருக்காது. ஆனால் செல் வாலுக்கு அடுத்த இம்பார்ட்டன்ட் லேயர் செல் மெம்பரேன். அந்த மெம்பரேன் வந்து ஒரு பெரிய பேரியராக இருக்கும். ஏன்னா வந்து அது லிப்பிட் பைலேயரால மேட் ஆஃப் பாஸ்போலிபிட் பைலேயர். ஓகே. ஸோ இதை கடந்து தான் இந்த மாலிக்யூல்ஸ் எல்லாம் டிரான்ஸ்போர்ட் ஆகும். ஸோ லெட் அஸ் கோ இன் டெப்த் ஃபார் ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன். Why this diffusion needs to be facilitated?
So there are some small uncharged polar molecules. They are polar molecules, but they don't have charge and they are small in nature. For example, your water, glycerol, urea. So இந்த மாதிரி molecules தான் பார்த்தீங்கன்னா they are small uncharged polar molecules. இந்த moleculesலாம் ஈஸியாக பாஸ் ஆகும் இந்த லிபிட் பைலேயரில். ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப சின்ன மாலிக்யூல்ஸ். ஸோ அதனால் ஈஸியாக வந்து இதெல்லாம் பாஸ் ஆகும் பிகாஸ் அப்புறம் வந்து ஒரு சார்ஜும் கிடையாது. ஸோ வாட்டர், கிளிசரால், யூரியாலாம் பார்த்தீங்கன்னா அதை ஃபெசிலிட்டேட் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் இருந்தால் அது வந்து ஈஸியாக பாஸ் ஆகும். ஓகே, இந்த மாதிரி சில மாலிக்யூல்ஸ்க்குலாம் வந்து இந்த மாதிரி ஃபெசிலிட்டேட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஸோ இதுக்கு கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் இருந்தால் மட்டுமே போதும், வேறு எதுவுமே தேவை. அதுக்கு அடுத்தது ஸ்மால் non-polar molecules. Small non-polar molecules, best example will be O2, CO2, N2, இந்த மாதிரி நிறைய molecules. ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் இருந்தால் மட்டும் போதும். கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் இருந்தால் மட்டும் இந்த மாலிக்யூல்ஸ் எல்லாம் ஈஸியாக பாஸ் ஆகும். இதுக்கு வந்து எந்த பேரியருமே செல் மெம்பரேன் பண்ணாது. அடுத்த கிளாஸ் ஆஃப் மாலிக்யூல்ஸ் வந்து ஸ்மால், ஓகே, அடுத்த மாலிக்யூல் பார்த்தீங்கன்னா லார்ஜ் அன்சார்ஜ் போலர் மாலிக்யூல்ஸ். லார்ஜ் அன்சார்ஜ் போலர் மாலிக்யூல்ஸ். ஸோ இந்த போலர் மாலிக்யூல்ஸ் பார்த்தீங்கன்னா they are uncharged but they are large in nature. Okay, example is glucose, sucrose. அதுக்கப்புறம் வந்து சார்ஜ் அயான்ஸ். சார்ஜ் அயான்ஸ்க்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் your sodium, calcium, potassium, chloride ion, etc. ஸோ இந்த மாதிரி மாலிக்யூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் இருக்கணும். ஓகே, கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் இருக்கணும் கூட you have to facilitate. ஏன்னா இந்த மாலிக்யூல்ஸால ஈஸியா வந்து it cannot easily pass through. ஸோ இந்த மாதிரி மாலிக்யூல்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து செல் மெம்பரேனோட பாஸ் ஆகும். ஸோ அதனால நம்ம வந்து இதுக்கு வந்து ஃபெசிலிட்டேட் பண்ண நம்ம வந்து உதவி செய்யணும். அதுக்கு பேர் தான் ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன். ஸோ இதுவும் வந்து ஒரு டிஃப்யூஷன் தான், சிம்பிள் டிஃப்யூஷன் தான். யூ ரிக்வயர் கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட். கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் மட்டும் இருந்தால் பத்தாது, சில ஹெல்ப்பும் நமக்கு இந்த மாதிரி மாலிக்யூல்ஸ்க்கு பார்க்கணும். ஸோ நீங்கள் ஒரு நிமிஷம் இந்த வீடியோ பாஸ் பண்ணி இந்த மாலிக்யூல்ஸை அப்சர்வ் பண்ணுங்கள். So again I'll give a small recap. Water, glycerol, urea, இந்த மாதிரி molecules வந்து small uncharged polar molecule. ஸோ அது வந்து ஈஸியாக வந்து பாஸ் ஆகும் செல் மெம்பரேன். சில நான் போலார் மாலிக்யூல் லைக் O2, CO2, N2 இதெல்லாம் பார்த்தீங்கன்னாலும் ஈஸியாக பாஸ் ஆகும். கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் இருந்தால் மட்டும் போதும், அது ஈஸியாக பாஸ் ஆகும். சில மாலிக்யூல்ஸ் இருக்கு லைக் they are large uncharged polar molecule, அதாவது அது பெருசாக இருக்கும் ஆனால் சார்ஜ் இருக்காது. And they are polar. Example, glucose, sucrose, இந்த மாதிரி molecule எல்லாமே வந்து will find it difficult to pass through the cell membrane. Also we have charged ions. இந்த charged ions வந்து charges இருக்கு, கரெக்டா? ஸோ இந்த charges இருக்கிறதுக்கும் கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் இருந்தால் மட்டும் போதாது, அதை வந்து சில பேர் வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணும், ஒரு ஹெல்ப் பண்ணாதான் அது வந்து உள்ள போகும். ஸோ இதை வந்து சுருக்கமாக அப்படி சொல்லணும், இது வந்து ரொம்ப நீளமாக இருக்கு அப்படின்னா சிம்பிளாக ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லிடுறாங்க. ஓகே, சிம்பிளாக ஒரே ஒரு வேர்டில் சொல்லணும் அப்படின்னா ஹைட்ரோஃபிலிக் அண்ட் யுவர் சார்ஜ். Hydrophilic molecules and their charged ions. Hydro means water, நமக்கு எல்லாருக்குமே தெரியும். Philic means love.
So water loving molecules are soluble in water but not in organic solids. Correct? So அந்த மாதிரி molecule எதுவா இருந்தாலும் செல் மெம்பரேன் குள்ள பாஸ் ஆகும். ஓகே, செல் மெம்பரேன் குள்ள பாஸ் ஆகிறதுக்கு இது ரொம்ப கஷ்டப்படும். அதே மாதிரி சார்ஜ் அயான்ஸ், எனிதிங் which is having a positive or a negative charge, அந்த மாதிரி சார்ஜ் அயான்ஸா இருந்தாலும் செல் மெம்பரேன் குள்ள பாஸ் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். அதுக்கு தான் நம்ம வந்து ஃபெசிலிட்டேட் பண்ண போறோம். Now how you are going to facilitate? For hydrophilic and charged ions we need to facilitate by, okay, எப்படி நம்ம facilitate பண்ண போறோம்னா we are going to facilitate by means of special proteins. So we are going to facilitate by means of special proteins. These special proteins are present in the cell membrane. Cell membrane layer வந்து இந்த மாதிரி proteins இருக்கும். ஓகே, இத வந்து நீங்க சிலர் வந்து carrier proteins சொல்லுவாங்க.